உறவுகளும் சார்புகளும் அலகு பயிற்சி பயிற்சி. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ். 1வது வினா. x² - 3x, y² + 4y மற்றும் -2, 5 ஆகிய வரிசை ஜோடிகள் சமம் எனில் x மற்றும் y ஐ காண்க. வினாவை புரிதல், மதிப்புகளை குறித்தல், கணக்கீடு செய்தல், மதிப்பு காணல், விடை பகர்தல். 2 ஆர்டர் பேர் கொடுத்திருக்காங்க. 2 ஆர்டர் பேரும் சமம்னு சொல்லியாச்சு. கொடுக்கப்பட்ட வரிசை ஜோடிகள் x² - 3x, y² + 4y மற்றும் -2, 5. மேலும் இவை சமம் என்பதால் பின்வருமாறு எழுதலாம். எப்படி? first and first can be paired, second and second can be paired. மதிப்பகம் இரண்டையும் வீச்சகம் இரண்டையும் தனித்தனியா சமப்படுத்தலாம். இப்போ முதல் சமன்பாடா x² - 3x -2 இருக்கு. -2 இடது பக்கம் அனுப்பிட்டா +2. இத காரணிப்படுத்துறோம். பெருக்குனா நமக்கு 2 கிடைக்கணும், கூட்டுனா -3 கிடைக்கணும். அப்படின்னா அங்கு வரக்கூடிய காரணிகள் -2 -1 தான். அதனால x - 2 x - 1 இங்கு கிடைக்க பெறும் காரணிகள். நம்ம இதை =0க்கு பேலன்ஸ் பண்றோம். x - 2 =0னா x இன் மதிப்பு 2, x - 1 =0னா x இன் மதிப்பு 1. சோ x இன் மதிப்பு 2 அல்லது 1. அதே மாதிரி y² + 4y = 5. 5 இடது பக்கம் வந்தா -5. இதுவும் இருபடி சமன்பாடு தான், காரணிப்படுத்துறோம். பெருக்குனா -5, கூட்டுனா 4, +5 -1ன்னு காரணிகள் கிடைக்கும். சோ y + 5 × y - 1 இதுதான் காரணிகள். சோ y + 5 ஒரு காரணி, y - 1 ஒரு காரணி. இப்ப இங்கே y + 5 =0னா y இன் மதிப்பு -5, y - 1 =0னா y இன் மதிப்பு 1. சோ y இன் மதிப்புகள் என்ன? -5 அல்லது 1. சோ x இன் மதிப்பு 2 அல்லது 1, y இன் மதிப்பு -5 அல்லது 1. புரிஞ்சுக்கிட்டோமா? 2வது கணக்கு. a × a என்ற கார்ட்டீசியன் பெருக்கல் பலனில் 9 உறுப்புகள் உள்ளன. -1, 0 மற்றும் 0, 1 என்ற உறுப்புகளும் a × e கார்ட்டீசியன் பெருக்கலில் உள்ளது எனில் a இல் உள்ள உறுப்புகளை காண்க மற்றும் a × a இன் மீதமுள்ள உறுப்புகளை காண்க. வினாவை புரிதல், கார்ட்டீசியன் பெருக்கல் முறை அறிதல், வரிசை ஜோடிகள் அமைத்தல், மதிப்புகளை பிரதியிடல், விடை பகர்தல். a × a கார்ட்டீசியன் பெருக்கல் பலனில் 9 உறுப்புகள் உள்ளன. இதில் 2 உறுப்புகள் -1, 0, 0, 1. இதுல மதிப்பகமோ வீச்சகமோ எல்லாமே ஏல தான் இருக்கு. ஏன்னா a × a தான். அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கிறதுல 3 வெவ்வேறான உறுப்புகள் இருக்கா? இருக்கு. -1, 0, 1. அப்ப a இல் இருக்கக்கூடிய உறுப்புகள் எத்தனையா இருக்கும்? 3 தான் இருக்கும். ஏன்னா n of a × a 9னா இத 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்ப n of a × a n of a whole squareனு எழுதிக்கலாம். அப்ப 3² = n of a whole square. அப்ப n of a இன் மதிப்பு 3 தான். a இல் வர வேண்டிய உறுப்புகள் 3 தான். இப்ப a × a என்ன வரும்? a ஐ இருமுறை எழுதி பெருக்கணும். -1, -1, -1, -1, -0, -1, 1, 0, -1, 0, -0, 0, 1, 1, -1, 1, 0, 1, 1. நமக்கு மொத்தம் 9 வரிசை ஜோடிகள் கிடைக்குது. இதுல 2 உறுப்புகள் அவங்க கொடுத்துட்டாங்க, -1, 0 மற்றும் 0, 1. அந்த 2ஐயும் எடுத்துட்டா மீதமுள்ள உறுப்புகள் என்னன்னு கிடைச்சிடும். சோ மீதமுள்ள ஆர்டர் பேர்ஸ் எத்தனை இருக்கு? 7 ஆர்டர் பேர்ஸ் இருக்கு. இவைகள் தான் a × a ல மீதமுள்ள வரிசை ஜோடிகள். புரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?